இறைமகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக சுற்றிலும் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, கேட்கின்ற இறைவார்த்தையின் அபிஷேக ஆற்றல் இவர்களில் நிறையட்டும், இவர்களுடைய இதயங்களில் நிறையட்டும், இவர்களுடைய இல்லங்களில் நிறையட்டும், இவர்களுடைய குழந்தைகளில் நிறையட்டும். இந்த நாள் இவர்களுக்கு மகிழ்ச்சியின் மன நிறைவின் நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 30-34 இறைவார்த்தைகள். அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். அப்பலிபீடத்தை சுற்றி வாய்க்காலை வெட்டி அதன் மேல் விறகு அடுக்கி 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தார்கள். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்யும் போது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது, வாய்க்காலையும் நிரப்பியது. எலியா எல்லா மக்களையும் தம் அருகில் அழைத்தார். அனைவரும் ஒற்றுமையோடும் ஒரே நோக்கத்தோடும் கூடி வர பலிபீடத்தை செப்பனிட்டு எழுப்பினார். மக்கள் எந்த எதிர்ப்பும் மறுப்பும் சொல்லாமல் அவர் அருகில் வந்தார்கள். உடனே ஆண்டவரின் பலிபீடத்தை அவர் கட்டி எழுப்பினார். அதன் மேல் விறகு அடுக்கி காளை மாட்டை வெட்டி வைத்து அதை சுற்றிலும் வாய்க்கால்கள் வெட்டி எரிபலியின் மேலும் காளை மாட்டின் மேலும் 4 குடம் தண்ணீர் ஊற்றச் சொன்னார். இடிந்து கிடந்த பலிபீடம் போன்ற நமது வாழ்வு செப்பனிடப்பட வேண்டும், கட்டி எழுப்பப்பட வேண்டும். மீண்டும் அதில் கடவுளின் ஆசீர்வாதம் தங்க பலி செலுத்தப்பட வேண்டும். எலியா விறகின் மேல் தண்ணீர் ஊற்றினார். அன்புமிக்கவர்களே, விறகு நெருப்புடன் தொடர்புடையது. ஆனால் தண்ணீரும் நெருப்பும் எதிரும் புதிருமானது. தண்ணீர் பட்டால் நெருப்பு அணைந்து போகும். நெருப்பு இருக்கும் இடத்தில் தண்ணீர் இருக்காது. தண்ணீர் இருக்கும் இடத்தில் நெருப்புக்கு வேலை இல்லை. பின்பு எலியா எந்த நம்பிக்கையில் விறகு கட்டையின் மேல் தண்ணீர் ஊற்றச் சொன்னார்? 4 குடம் தண்ணீர் ஊற்றினார். அதுவும் 3 முறை ஊற்றினார். நீரால் அந்த இடமே நிரம்பியது. அறிவுபூர்வமாக சிந்தித்தால் முற்றிலும் நனைந்த விறகில் தீப்பிடித்து எரிவது கடினம். தண்ணீரில் இருக்கின்ற விறகில் தீப்பிடித்து எரிவதில்லை. ஆனால் ஆண்டவரின் நெருப்பு வானிலிருந்து இறங்கி தண்ணீரை வற்றச் செய்து விறகை தீப்பிடிக்க செய்து எரித்து சாம்பலாக்கியது என்று வாசிக்கின்றோம். நமது நம்பிக்கை பெரிதாக மாறட்டும். எலியாவின் ஜெபம், எலியா ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவால் இது நிகழ்ந்தது. கடவுளின் பிரசன்னம் இன்று ஆட்கொண்டது என்பதை நாம் உணர்வோம். எனவே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல், அபிஷேகம் இன்று கிடைப்பதற்காக ஜெபிப்போம். எந்த சூழலிலும், எப்படிப்பட்ட சூழலிலும் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு கடவுளின் சக்தி செயல்படுகின்றது. மனித மூளைக்கு அப்பாற்பட்டு கடவுள் செயல்பட முடியும் என்று இந்த இறைவார்த்தை இன்று நமக்கு சொல்லுகின்றது. எப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர், கவலைகளில் நீங்கள் இருந்தாலும் கடவுளால் உங்கள் பிரச்சனையில் வந்து சந்திக்க முடியும். உங்கள் பிரச்சனையை சந்தித்து விடுதலை தர முடியும். எனவே இது மனித கண்களுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது. ஆண்டவரால் அனைத்தும் நிகழும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.